ராம ராம ராம. அவன் வாழ்வு முழுக்க மானிட தர்மத்தையே போதித்து வாழ்ந்தான். உன்னதமான மானிடனின் மகா உன்னத குணங்களை தன் வடிவாக வாழ்ந்தான். மானிட வாழ்வு சிக்கலும் சிரமமும் கண்ணீரும் மிகுந்தது. அதில் சோதனையினை தாண்டி ஒரு மனிதன் தன் நிலையில் வாழ வேண்டும் என வாழ்ந்தும் காட்டினான். அப்படி சோகமும் பரிதாபமும் கண்ணீரும் நிறைந்த வாழ்வு அவனுடையது. ஆயினும் ஒரு நொடியிலும் அவன் தன் நிலை தவறவில்லை. மானிடன் எப்படி கர்மமே சுதர்மமாக கொண்டு வாழ வேண்டும் என வாழ்ந்த தத்துவம் அவனுடையது. சகோதரர்களுடன் தாய்களுடனும் தந்தையின் ஒப்பற்ற பாசத்தில் வளர்ந்தவன் அவன். அவனின் குருமார்களுக்கு அருமை சீடன் அவன். அந்த வில்லை கூட சீதைக்காக அவன் உடைக்கவில்லை. விஸ்வாமித்திரர் சொன்னார் என்பதற்காக உடைத்தான். சீதைக்கு மாலையிடுவதை கூட தசரதனே முடிவு செய்வான் என ஒதுங்கி நின்றான் ராமன். ஆம், சீதை ராமனுக்கு நிச்சயம் செய்யப்பட்டவள் அல்ல. ஆனால் அவள் ராமரை மணந்து அவன் வழியேதான் ராவணனுக்கு முடிவு கட்ட வேண்டும் எனும் தர்மத்தின் திட்டம் விஸ்வாமித்திரர் மூலம் அழகாக ஆடியது. பெரும் அழகியும் அரசியுமான சீதையினை அடையும் பந்தயத்தில் வென்ற பின்பும் தந்தையினையே அவன் நோக்கினான். தந்தை அனுமதித்த பின்பே அந்த சீதையினை தன் ஒரே மனைவியாய் ஏற்றும் கொண்டான். மறுநாள் பட்டாபிஷேகம் எனும் நிலையில் அவன் அரசு மறுக்கப்பட்ட பொழுது அவன் கானகம் செல்ல வேண்டும் என தசரதன் சொன்ன பொழுது, யாருக்கு என் அரசை கொடுக்கின்றேன், என் தம்பிக்குத்தானே என பெருமையாக சொல்லி கானகம் புகுந்த அவனை அயோத்தி வணங்கி நின்றது. ராமன் சென்ற இடமெல்லாம் தர்மங்கள் அரங்கேறின. அரக்கர் கூட்டமும் ஆணவமும் ஒழிந்தது. தர்மத்தை அவன் அப்படி காத்தான். பெண்கள் மேல் அவனுக்கு தனி இரக்கம் இருந்தது. சூர்ப்பனகையின் காதலை அவன் மறுத்து அவளுக்கு போதனையே செய்தான். இது முறையன்று, என் இயல்புமன்று என எவ்வளவோ போதித்தான். ஆனால் சீதை இருக்கும் வரை தன் காதலை ராமன் ஏற்கப் போவதில்லை என அவனை கொல்ல முயன்ற சூர்ப்பனகையினை லக்குவனே மூக்கறுத்து விரட்டினான். தாடகையினை கொல்லும் முன் கூட விஸ்வாமித்திரரிடம் ஒரு பெண்ணை கொல்வது தர்மமாகாது என அஞ்சி வேண்டுகின்றார். மானிட குலத்துக்கு எதிரான, தர்மத்துக்கு எதிரான அக்கிரமிகளில் ஆண் பெண் பேதமில்லை என அவன் குரு விளக்கிய பின்பே அவன் அவளை வதைக்கின்றான். கல்லான அகலிகை அவனால் உயிர் பெற்றாள். அப்பொழுதும் ஏற்க மறுத்தான் அவள் முனிகணவன். அவனிடம், கௌதமா, முக்காலமும் உணர்ந்த உனக்கே எது பொய்க்கோழி என தெரியவில்லையே, அவளுக்கு எப்படி வந்தவன் முனிவன் என தெரியும் என அவன் சொன்ன பொழுது மன்னிப்பு கேட்டு அகலிகையினை ஏற்றான் முனிவன். மானிடருக்கு இருக்க வேண்டிய மிக பெரும் குணம் தர்மமும் நியாயமும் கலந்த குணம் அவனுக்கு இருந்தது. அது
எல்லா உயிர் மேலும் அன்பு. ஆம், குரங்குகளை தனக்கு சமமாக அமர்த்தியவன் அவனே. கழுகு என்றாலும் ஜடாயுவுக்கு தன் உடன் பிறந்தவன் போல் காரியம் செய்தவனும் அவனே. தன்னை அறியாமல் அம்பால் குத்தப்பட்ட தேரைக்கும் அவன் கண்ணீரோடு அருள் பொழிந்தான் என்கின்றது ராமாயணம். ராமா ராமா ராமா